ஹலோ வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து சண்டே. ஆக்சுவலாக நல்லா போர் அடிக்குதுன்ட்டு நானும் என் தம்பியும் எங்கேயாச்சும் வெளியே போகலான்ட்டு கிளம்புறோம். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வ்ளாக் இந்த யூடியூப் சேனலில். நான் ஆல்ரெடி வந்து ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து பஹ்ரைனில் நான் க்ரியேட் பண்ண சேனல். அது வந்து ஒரு சில சிச்சுவேஷனால் என்னால் வந்து அது கண்டினியூ வந்து வீடியோ போட முடியல. ஸோ அதனால் வந்து அந்த சேனலை வந்து அப்படியே ஊற்றி மூடிக்கிச்சு. ஸோ இது வந்து அந்த 2வது சேனல். ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சா அப்படி லைக்கும் பண்ணுங்கள். நான் வந்து கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கன்னியாகுமரி பீச் தான் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து பார்த்துட்டு அப்படியே சன்செட்டெல்லாம் பார்த்துட்டு போகிறீங்க. கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி பீச் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. ஸோ வந்து நான் ஒவ்வொன்றா வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் வந்து காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே, நல்லா போர் அடிக்குது, எங்கே போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது தான் என் பிரதர் வந்து சஜன் தான் இவன். ஸோ அவனும் வந்து எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி தான் கிளம்புற டைமில் வந்து லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அப்படி நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போகிறோன்னு இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா வந்து என் கூட வந்து இன்னும் என்னோடய கசின் பிரதர்ஸ் வந்து 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட தான் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு பிளேஸஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸ்டில் நாட் இட் கன்ஃபார்ம் எந்த பிளேஸுன்ட்டு. ஸோ அவங்களும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எங்கே போகிறோன்றது வந்து எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியும். இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அடிச்சுட்டு இருந்தது. இன்றைக்கி பாருங்கள் ஃபுல்லாகவே நல்ல மழை, நல்ல ஒரு கிளைமேட், நல்ல சில் கிளைமேட். அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் போகிறது சூப்பராக இருக்கும் இந்த லீவு. எத்தனை பேர் இதே மாதிரி போயிருக்கீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் நாங்கள் இருக்கிறது. மார்த்தாண்டத்தில் வந்து நல்லா நல்லா கொஞ்சம் நல்லா மழை பெய்யுது. சூப்பராக இருக்குது இந்த கிளைமேட். இந்த கிளைமேட்டில் எங்கே போய் சுற்றி பார்க்க போகிறோம் தானே எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதான் எனக்கும் தெரியல. நான் பாட்டு கிளம்பி வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் இப்போ எனக்கு எங்கேயுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். போகிற வரைக்கும் போட்டோம் பார்ப்போம். இன்னொரு ரூட் உண்டு, வேணா அந்த ரூட்டில் போகலாமா? ஏன் அந்த ரூட்டு டிராஃபிக் இல்லாமல் இருக்குமா? ஆமாம், அந்த ரூட் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி காடாக இருக்கும், மழையாகவும் இருக்கும். எது ரோடு? குளச்சல். வேற ஊர் தான். இந்த ரோடு தானடா. இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குளச்சல் ரோடு தானே இருக்கும். பாரதிபுரத்துலேருந்து உள்ளே போனோம்னா அங்கே ஒரு ரோடு வரணும், ஹைவே ரோடு, வெட்டரி மேடம் ரோடு. மக்களே நல்ல ஒரு கிளைமேட், நல்ல மழை பெய்யுது. ஆக்சுவலாக வந்து எங்கே போகிறதுன்னு தெரில. நான் பாட்டு கிளம்பி கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சண்டே அதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகலான்ட்டு. இந்த டைம் எங்கடா பீச்சில் எங்கே பீச்சும் போக முடியாதுல்ல? அலோவ் பண்ண மாட்டாங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மார்த்தாண்டத்துலேருந்து நாகர்கோவில் தான் போயிட்டுருக்கோம். ரோடு நல்லாவே டிராஃபிக்காக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக். மழைனாலையா இல்லை நீங்கள் சண்டேனால ஃபேமிலியெல்லாம் அவுட்டிங் போகிறாங்களான்னு தெரியல. இந்த ரோடு ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருக்குது. கொஞ்சமாக மூவ் ஆகிட்டுருக்கு. என்னடா ரோடை முடிச்சு பார்த்துட்டு வரேன். வேறு ரோட்டில் போகலாங்க. எந்த ரோடு? வேறு என்ன ரோட்டில் போக போகிறீங்க? சரி போகலாம். எந்த ரோடு? இங்கேருந்து எங்கேப்பா போவ? இங்கேருந்து கோழிப்பூரில் திக்கணங்கோடு உள்ள கிராமத்துலலாம் சுற்றி எடுத்துகிட்டு உள்ள வில்லேஜ் சைடு ஃபுல்லாக ரோடெல்லாம் கவர் பண்ணிட்டு போக போறியா? அப்படியும் இருக்கலாம், பிடிச்ச மாதிரி இருக்கலாம், பிடிக்காத மாதிரி. அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கணும், நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம்ல அப்போவே கருங்கல் ரோடு எடுத்துருக்கணும். அந்த ரோடு வராது, இப்படி வரும், நடுவில் வரும். பள்ளியடி ரயில்வே ஸ்டேஷன் தெரியுமா? ஆமாம், இந்த ரோட்டில். ஓ ஸ்லோ. அப்படி அந்த ரோட்டு போகணுமா இல்லை எப்படி? டேய் வேணாண்டா, எப்படியே போடா. இனி அங்கே வேறு போய் சுற்றிக்கிட்டு போகணும். அங்கே வேறு என்ன டிராஃபிக்காக இருக்குதுடா. அதான் சொன்னேன்.
அது சுத்து இல்லை இப்படி இங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 5 கிலோமீட்டர் அடி வாங்கணும். வேணாம் நீ இங்கே போ, ஆல்ரெடி லேட்டு. ஆல்ரெடி வந்து டைம் பார்த்தோன்னா 4:15 கிட்டலாம் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டே கிளம்புன்னு நினச்சேன். கிளம்புறதுலாம் சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? என்ன பண்ணுறது ப்ரோ, இப்போ ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது ப்ரோ. அதான் நான் ஓவர்டேக் பண்ணுங்க ப்ரோ. வீடியோ ரெக்கார்ட்லாம் போட்டால் தம்பி ஓவர்டேக் பண்ணுறதுக்கு கவலையப்படாத ப்ரோ, நான் எடிட் பண்ணி போடுறேன். உங்கள் ஃபேஸ் எல்லாம் போட மாட்டேன், ஓகேவா? கேஸ் ஆச்சுதான் தெரியும் உங்களுக்கு. ஓ ஃபோட்டோ போட்டால் நான் எதுக்குறா கேஸில் கேஸ் ஓவர் ஸ்பீடு ஓவர் ஸ்பீடாக சீட் பெல்ட் எல்லாம் போட்டு தானே போகிறேன். இருந்தாலும் ஓவர் இந்த ரோடுக்கு வந்து லிமிட் இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. ரோடு தான் காலியாக போகுது, கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயேன்டா. பாருங்க 30 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போகிறோம். இது 30 ஆடாங்க நான் 30-40 அந்த ரேஞ்ச். ரோடு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அழகிய மண்டபம் சிக்னல் வந்து. ஆமாம், அழகிய மண்டபம் சிக்னல் வந்தாச்சு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? இன்னும் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போனால் கன்னியாகுமரி, இந்த சைட் போனால் லெஃப்ட் ஹேண்ட் சைட் திருவட்டார் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் போனால் வந்து குளச்சல். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும் நாகர்கோவில். டிராஃபிக் சொல்கிறது கேள்றா. என்ன அதான் இவ்வளோ ரீச் ஆகிட்டோம்ல. இன்னொரு இந்த ரூட்டில் 10 மினிட்ஸ் பார்த்தேன்னா தக்கெல்லாம் வந்துடும். ஸ்ட்ரைட்டாக போனோன்னா இங்கே கொஞ்சம் சுற்றிட்டு போயிடலாம்டா. வேணாம் இப்படியே இப்போ பாதி தூரம் ரீச் ஆகிட்டோம். நம்ம கிளம்புறது வந்து அப்படின்னா நம்ம கருங்கல் ரோட்டில் கருங்கல் குளச்சல் அந்த ரோடு. டேய் இது சுற்றுறா, மறுபடியும் சுற்றி எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு நாகர்கோவில் போகணும். ஸ்ட்ரைட்டாக போகிறத விட்டுட்டு நீ சுற்றி எடுத்து போடணும். உனக்கு திங்கள் நகர் போய் போகணும். அது பயங்கர சுத்தம் எனக்கு தெரிஞ்சு. என்ன பண்ணலாம்? இந்த ஊரில் நிறைய லாரிங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன் வேற ஊரில் இருக்காது இந்த மாதிரி லாரிங்கெல்லாம்? ஹைவே வேலை. ஆமாம், ஹைவே ரோடு வேலை நடக்க போகுது. போடா இப்போ வர்றா, ரோடு ஃப்ரீயாக இருக்கட போடா. அடிக்க முடியாது ராஜா, ஓவர்டேக்லாம் பண்ண முடியாது. அடிச்சு காட்டுறதெல்லாம் மேட்ரு இல்லைடா. வாடா உனக்கு ஓவர்டேக் அடிக்க முடியாது. டேய் வேணாண்டா டேய், நீ போகிற ஸ்பீடு எனக்கு பயமாக இருக்குடா டேய். நீ 30லேயே போ. டேய் மெதுவாகவே போ, ஓகேவா? 50லேயே போ. ஓவர் ஸ்பீட்லாம் வேணாம். நம்ம ஹைவேல போனதுக்கப்புறம் ஸ்பீட் போகிறோமோ அது வேறு. எப்போவுமே வந்து ஒரு 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் இந்த ரோட்டில் போனால் தான் கரெக்டாக இருக்கும். 80 இல்லை, அதுக்கு கீழே போனால் தான் நல்லாயிருக்கும். நீ அதுக்கு மேலே அடிச்சு கிழிச்சு போனேன்னு வை, வேணாம். அந்த ரோட் சேஃப் கிடையாது. சேஃப் கிடையாது. ஹைவே ஒன்றும் ஓகே. எந்த ரோட்டில் எங்கேருந்து யார் டக்குன்னு வருவான்னு தெரியாது. டேஞ்சர் ரோடு இங்கே டேஞ்சர் ஸோன்ஸ். இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு லைக் 70 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சிலே வந்து 70 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து ஸ்பீடாக போகாதீங்க. ஏன்னா அது இந்த ரோடு வந்து சேஃப் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் நிறைய ஆக்சிடெண்ட் எல்லாம் ஆகிருக்கு. அது வந்து பார்த்தே போகும். நம்ம இன்னைக்கு பேசாமல் திருவனந்தபுரம் கோவளம் பீச் போயிருக்கலாம்டா. ஷட், அங்கே மழை பெய்தான்னு தெரியலையே. இன்னைக்கு பார்த்து மழை பெய்யுது. நேற்று வரைக்கும் வெயில் தரடா அடிச்சிட்டு இருந்தது. மழை பெஞ்சா நல்லது தான்டா, ஹீட்டாவது குறையும். ஹீட்டு குறையும், ஆனால் வெளியே போக முடியாதே. காரில் தானே போகுது. காரில் போகிறது ஓகே, அங்கே போய் எங்கேயும் ஜாலியாக சுற்ற முடியாதே. அம்பர்லா எடுத்துகிட்டு வந்தியாடா? அம்பர்லாலும் தேவையில்லை. நீ போ, அம்பர்லா தேவைப்படுது.
ஆவி போயிடு. நான் நல்லா சூப்பராக எடிட் பண்ணி போகிறேன்டா, நீ ஒன்றும் பேனிக் ஆகாது. ஆட்டோ பார்த்து அந்த ஆட்டோவே ஃபுட் போர்டு அடிச்சுட்டு போகிறார். வந்து பார்த்தீங்கன்னா லுலு மால் தான் பிளான் பண்ணோம். திருவனந்தபுரத்தில் இருக்க லுலு மால் போகணும் தான் பிளானே. என்னாலெல்லாம் கெட்டு போகல. ஆக்சுவலாக சண்டே வந்து நான் ஒரு வாட்டி லுலு மால் திருவனந்தபுரம் வந்து போயிருந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்க்கிங் ஸ்பேஸே கிடைக்கல, சுத்தமாக கிடைக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக வந்து ஒரு டைம் போயிட்டு 5வது மாடியில் போய் நான் வந்து காரை பார்க் பண்ணிட்டு போனேன். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடு, எதுவுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஸோ அன்றைக்கி இந்த டே வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ முடிவு பண்ணேன் சண்டே வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் மால்லாம் போகக்கூடாது, ஏன்னா ஃபுல்லாகவே க்ரௌட் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. மூவி போகலான்னு பார்த்தேன். மூவியும் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது கேன்சல். ஸோ அதனால வேறு ஏதாச்சும் ஒரு பிளேஸ் நம்ம வந்து போய் பார்க்கணுன்றது. மால்லாம் போகக்கூடாது, இந்த மாதிரி பீச் தான் போகணும். ஒரு வழியாக வந்து நம்ம வந்து தக்கலை ரீச் ஆகிட்டோம். தக்கலை பஸ் ஸ்டாண்ட். இதுதான் வந்து தக்கலை பஸ் ஸ்டாண்ட். இதுக்குள்ளே போகணும், காட்டுறோம் பாருங்கள். இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து எப்படி போகுது பாருங்கள். திருவனந்தபுரத்துக்கு போகிற பஸ் நிற்கிது. நாகர்கோவில் பஸ் திருவனந்தபுரத்தில் வந்து போயிட்டு அப்படி சுற்றிட்டு அப்படியே வரும். ஆக்சுவலாக கன்னியாகுமரியில் இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு தான் போட்டிருக்கேன். என்னடா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, நீ தான் ஃபஸ்ட்டு வந்து காட்டுறியா அப்படிலாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. தெரியாதவங்களுக்கு மட்டும் தான் போடுறேன். தெரிஞ்சவங்க ஓகே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மலையோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கேருந்து இந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மலை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மவுண்டன் தாங்க நேச்சர் பியூட்டி. கன்னியாகுமரினாலே பார்த்தீங்கன்னா அந்த நேச்சர் தாங்க சூப்பராக இருக்கும். இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் போனோம்னா அது வந்து கிளியராக வந்து சிம் பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மவுண்டன் வியூ பார்த்தீங்கன்னா வந்து சுங்கங்களை போனால் வந்து இன்னும் நல்லா விசிபிளாக பார்க்க முடியும். இல்லை உள்ளெல்லாம் நான் இதில் போனது கிடையாது. இதில் போனால் வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். நான் இதில் போனது கிடையாது. நான் இன்னொரு நாள் போய் வந்து கிட்ட வந்து சூப்பரான வியூ பிளேசஸ் வந்து காட்டுறேன். அந்த சைடு தக்கலை சைடு மழை இல்லை. தக்கலை வந்து கொஞ்சம் இங்கே வந்தாலும் போய் மழை லைட்டாக மறுபடியும் பொருள் போடு. என்ன தெரிஞ்சு நாகர்கோவில் நல்ல மழைன்னு தோணுது. இல்லை மேபி இருக்கலாம். ஃபஸ்ட்டு மழை வந்தால் நாகர்கோவில் தான் வருது, மார்த்தாட்டத்தில் வர மாட்டேங்குது. அங்கே தான் மழை பெய்யணுமா? இதெல்லாம் இயற்கை வளம் தானே எல்லாம். என்னது ஆமாம், 2 சைடு வந்து என்னது வாழைத்தோட்டம். ஆமாம் வாழை, அதுக்கு நல்ல ரோடு. இதுதான் இயற்கை வளம். அங்கே போகிற இன்னும் நிறைய இருக்குண்டா. இப்போ இங்கெல்லாம் டிராஃபிக்கே இல்லை.
ஃபைனலி வி ரீச்ட் பார்வதிபுரம் நாகர்கோயில். காட்டுறோம் பாருங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி அண்ட் மதுரை. என்ன பிளேஸ் சூஸ் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியல. அவன் வந்து 2 லொக்கேஷன் சூஸ் பண்ணி வச்சுருக்கான். கால் பண்ணுறா ஜோயிலுக்கு. அதான் அவன் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டான். இன்னும் எதுவும் கால் பண்ண. நம்ம எங்கே போகிறோமோ, நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு அவன் தான் டிசைட் பண்ணணும். அவன் தான் வந்து ஒரு லொக்கேஷன் பார்த்து வச்சுருக்கேன்றான். ஸோ ஜோயில் தான் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு லொக்கேஷன் பார்ப்போம். ஏதோ ஒரு லொக்கேஷன் பார்த்தேன். எந்த லொக்கேஷன் தெரில. ஏதோ ஒரு பீச். இங்கேயும் லைட்டாக தான் மழை தோறல் போட்டிருக்கு. ரொம்பலாம் மழை இல்லை. எங்கடா போகிறோம்? வட்டக்கோட்டைக்குன்னு போயிட்டா ரொம்ப லேட் ஆயிரும். அது எங்கடா இருக்கு? கன்னியாகுமரி கிட்ட போகணும். கன்னியாகுமரி கிட்டயா? வேற எங்கே போகலாம்? சங்குத்துறை அந்த பீச் வரைங்கிற ரோட்டில் போகணும். ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கும். சங்குத்துறை டைமிங் போயிட்டு வந்தாலும் அங்கே போனோம்னா நிறைய ஒரு ஊருக்குள்ள ஓடி போகணும். 5 கிராம் அந்த சைடு வரும். ஓகே. இதான் நமக்கு கிட்ட. இங்கேருந்து சங்குத்துறை எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? இது கிட்ட ரொம்ப ஒரு தம்பி டென்ஷனாக இருக்காரு போல இருக்கு. என்னப்பா நான் ஒரு டீ கூட குடிச்சதில்லை. வாங்கி தரலாம்டா. டீ வாங்கி தரேன்டா. டீ கடை இந்த அக்கப்பூர். டீக்கு தான் வாங்கி தரேன்டா. வெறும் வயிற்றுல கூப்பிட்டு வந்து வெறும் வயிற்றுல கூப்பிட்டு வந்து கொள்றேனா? சாப்பிடல மத்தியம் 11 கிலோமீட்டர் தான். 11 கிலோமீட்டர்ஸ். ஓகே போகலாம் வா. அப்படி இந்த கூகுள் மேப் ஆன் பண்ணுறேன். தெரியுமா? நீ சொல்லு. ஓகே. நீ வந்து ரூட்டு சொல்லு, அவன் ஓட்டுவான். ஸ்ட்ரைட்டாவா? ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஸ்ட்ரைட் ரோட்டில் போகிறோம். ஆமாம். குண்டங்குழி இருக்கும். பார்த்தாலும் கிடையாது. நான் வந்து ஆமாம், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா iPhone 13 தான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% கிட்ட சார்ஜ் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறோன்னே வந்து வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 54% தான் இருக்குது. வீடியோவும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் HD தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் பேட்ரி வந்து நல்லாவே கன்சியூம் பண்ணுது இந்த பேட்ரி. இந்த ரோடு போடா. ஏதாச்சும் நீ டீ கேட்டில் ஏதாச்சும் ஒரு டீ கடையில் போய் நிப்பாட்டு. அப்படியா ராசா? காஃபி வாங்கி தரேன் உனக்கு. நிப்பாட்டிடுறேன் ராசா, நிப்பாட்டிடுறேன். ஆமாம். 7 கிலோமீட்டர் டீ கடையே கிடையாது. டீ கடையில் டேய் உண்டுடா, போகிற வழியில் இருக்கும். எப்படி அங்கே தானே போகிறோம், சங்கு துறைக்கு தானே போகிறோம். சங்கு ஊதுறது அங்கே இருக்கும். எப்போ போடுறது ராசா? மாட்டின்னு கூட போடுறோம். அதெல்லாம் போயிருக்கீங்க? நான் போயிருக்கேன்டா. நானும் எப்பயும் ஒரு வாட்டி போனேன் சங்குத்துறை பீச். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து போகிறேன். நைட்டு பிளான் பண்ணியிருந்தேன். நைட்டு வந்து ஒரு 11 மணி இல்லை ஒரு 12 மணிக்கு கன்னியாகுமரி பீச் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ கூட நைட் ஆச்சுன்னா வேணாம். இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள் போகலாம். நைட்டு போவாங்கல்ல? லெஃப்ட் தான்டா. ஆமாம். நைட்டு போங்க. 1 o'clockல பீச் முடிச்சிருப்போம். போவாங்கல்ல. நைட் ஒரு லாங் ட்ரிப். ஃபஸ்ட்டு லுலு மால் தானே பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி ஓகே, நாகர்கோவில் சரௌண்டிங் இங்கே போகலாம் அப்படின்ட்டு. காஃபி ஷாப் உள்ள திரும்பி இங்கே வேணாம், இப்போ வேறு ஷாப் அங்கே. இது வந்து நீ வந்து ஒரு சாயை குடிக்கிறதுக்கு நீ 5 ஸ்டார் ஹோட்டல் போகலான்னு நீ பிளான் பண்ணியிருக்கு. காஃபி 50 rupees. பார்க்கிங். ஆமாம், நீங்கள் ரோட்டில் தான் உடம்பு இருக்கும். இங்கே ஒரு பிரான்ச் பார்த்துருப்பீங்க. அங்கே ஒரு கருப்பட்டின்னு இருந்துருக்கும். பாரதிபுரம் கீழே கருப்பட்டின்னு ஒரு கடை. ஆமாண்டா, இன்ஸ்டாகிராமில் கூட ஏதோ பார்த்த மாதிரி அது இருந்தது. ஒரு பிரான்ச்சு பாரதிபுரம் கீழே. நேற்று வரும்போது பார்த்துருப்பீங்க. பெரிய இன்னொன்று கணேசபுரம். ஓகே. நெக்ஸ்ட் வீக் எங்கேயாவது பிளான் பண்ணணும்டா. எங்கே போகலாம்? நெக்ஸ்ட் வீக் எல்லாம் சீக்கிரம். இன்னைக்கு சர்ச்சில் இருந்து மத்தியானம் ஆயிடுச்சு.
கோட்டை போகலாமா? ஓகே. என் நெட்டில் பார்த்துறீங்களா? யூடியூப்பில் ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். இல்லைடா, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கட்டிங்டா அது? ஸ்கிரிலெக்ஸ். என்னடா ஸ்கிரிலெக்ஸா? புதுசாக எல்லாம் பேர் வைக்கிறோம். புதுசு இல்லைடா, நீ யூடியூப் திறந்து. ஓ அப்படியா? ஓகேப்பா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது சத்தியமாக எனக்கு தெரியாது என்ன கட்டிங். ஓகே ஓகே ஓகே. திருநெல்வேலி கேமராவுக்கு பயந்து ஒருத்தவங்க பாரு பின்னால் ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டே வரோம். முது ஹைடா இருக்கா? பாரு கேமரா பார்த்து 2 பேரும் வைக்க போடுறானுங்க. அது ஃபர்ஸ்ட் வீடியோவில் அப்படிதான் இருக்கும். போப்பா எனக்கு சரியா போயிருக்கு. ஏன்டா டிஸ்கோ டான்ஸா? போயேன்டா, அதான் கை காட்டுறாங்களா இப்போ. எனக்கு கார் பார்க்கண்டா, இங்கெல்லாம் போகலான்னு சொன்னா அதுக்குள்ள நம்ம போகணுமா? ஐயா சுற்றிட்டு தான் போகணும். இந்த சுத்து கிலோமீட்டர் ஜாஸ்தி வருமே. ரூல்ஸா மதிடா. நோ பார்க்கிங்கா? அடுத்து ஒரு நல்ல மழை பெய்ய போகுதோ? இருட்டிட்டு வேற இருக்குது. நல்ல மழை பெய்ய போகுதுன்னு இருக்கு எனக்கு. நல்லா இருட்டிட்டு இருக்குடா. டீ ஷாப் போயிட்டு போகணுமா இல்லை டேரெக்டாவா? ஈவினிங் டீ ஷாப் போயிட்டு போகலாம், இல்லை காரில் தூங்கினாலும் தூங்கிடுவான். எங்கேயாவது போகலாமா? போகலாம். பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வண்டி சென்னைக்கு விட்ரு. இந்த மாதிரி சின்ன ரோட்லாம் ஓட்ட பிடிக்காது இல்லை? ஆமாம், இவர் ஹைவேல தான் ஓட்டுவார். ஓப்பனிங் பார்க்கல இல்லைண்ணே. எங்கடா? புது டோல் வச்சு ஒரு ஹைவே அன்னைக்கு இந்த இதுக்கு ஃபாஸ்டாக் ஓட்ட போனோம்ல, அந்த ஹைவே நேச்சுரல் சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு நாள் பிளான் பண்ணுவோம், ஒட்டக்கோட்டை போகிறேன். கோட்டார் தான். கோட்டையே காணும். கோட்டார் செட்டிக்குளம். இங்கே ஒரு மால் இருக்குல்லடா, ரிலையன்ஸ் மால். ராஜாஸ் மால் இல்லைடா, அதோட பெருசு ரிலையன்ஸ் மால் அங்கே இருக்கு. அங்கே போயிருக்கியா? போயிருக்கேன். எஸ்பி உண்டு, நல்லா இருக்கும். எஸ்பியோட அது ரிலையன்ஸ் மால் பெருசு, நல்லா இருக்கும். ஆமாம், அது தெரியும், ரிலையன்ஸ் மால் தெரியும் பெருசு. ஸ்ட்ரைட்டாவா? இங்கே லெஃப்ட். ஓகே, இதான் பீச் ரோடு. பீச் ரோடு. இது 1 way 2 way? 2 way தான். ஆனால் 1 way தான் இருக்கும். இந்த ரோடா? இந்த ரோடில் நான் வந்திருக்கேன்டா, ஆனால் எண்டு வர போனது கிடையாது. நான் இந்த ரோடு வந்து பாதி வரைக்கும் வந்திருக்கும், இந்து காலேஜ் வரைக்கும். ஸ்ட்ரைட்டாக போய் எண்டு வந்து சங்குத்தரை பீச். டீ கடை இருக்கு, இப்போட்டவா ஒரு டீ வாங்கி தரேன், கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். இல்லை நீ சொன்னியே இருடா, அங்கே போகிற வழியில் பீச்சில் எங்கேயா இருக்கும்டா, இல்லை வர வழியில் ஒன்று வாங்கி தரேன். பீச்சில் எல்லாம் நான் போகிற வழியிலே கொடுக்குறேன், பார்த்து இப்படியா ஏறி பஸ்ஸு போகுது. இந்த ரோடு, இந்த பஸ் எங்கே போகுது? நாகர்கோயிலா? பல்லம். ஏரியா பேர் பல்லம்டா. இருளப்பபுரம். ஃபைனலி we reach. பாத்துடா, நீ வண்டி ஓட்டுறது பார்த்தா எனக்கே பயமா இருக்குதுடா. இது என்ன பீச்னா? சங்குத்துறை பீச் தானே? வாவ், சங்குத்துறை பீச். 2 சைடும் நல்ல தென்னை மரமா இருக்குது. முகமூட்டமா இருக்குதா பீச்டா? வேகமூட்டமா. ஃபைனலி எந்த பக்கமா பார்க்கிங் இருக்கு? லெஃப்ட் சைடு போலாம்.
ரீச் ஆகிட்டோம்ப்பா. இது சங்குதுரை பீச். ஸோ கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கேயும் வந்து பாருங்கள். கன்னியாகுமரி சன்செட் அங்கே மட்டும் போகாமல் இங்கேயும் வந்து பாருங்கள். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ். நான் வந்து இறங்கி போய் நான் கொஞ்சம் பிளேசஸ் நான் வந்து ஷூட் பண்ணுறேன். வி ரீச் சங்குதுரை பீச். ஸோ இங்கே தான் செம்மையாக இருக்குது பாருங்கள் லொக்கேஷன். நான் பேக் கேமரா வந்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அங்கே பார்த்துட்டு இங்கே போகிற இடம் வந்து நம்ம ஜோயல் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து அங்கே பார்த்துட்டு இங்கே போ. நீ ஒரு இடம் கேமராடா, நீ வந்து சைப் ஜோயல். சங்குதுரை பீச்சுன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு சங்கு இருக்குது, அதுக்கு வேண்டி தான் சங்குதுரை பீச்சுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நான் சங்கை நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த சங்கு பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். உள்ளே போகலாம் போலையே, எவ்வளோ பெருசு. இந்த சங்குனால தான் சங்குதுரை பீச்சுன்னு பேர் வந்துருக்கு. பீச்சுக்குள்ளே வந்து யாருமே வந்து அலோவ் பண்ணல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அங்கே வந்து நிறைய க்ரௌட் நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் நிற்கிறாங்க. யாரையுமே வந்து பீச்சுக்குள்ளே அலோவ் பண்ணலை. ஏன்னா வந்து கடல் வந்து ரொம்ப சீற்றத்தில் இருக்குது அப்படின்னால அலோவ் பண்ணலை. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ யாராச்சும் வந்து உள்ளே இறங்கினான்னா கண்டிப்பாக வந்து அவங்க வார்ன் பண்ணுறாங்க. நம்மளும் வந்து உள்ளே போகாமல் இருக்க தான் சேஃப். ஸோ நீங்கள் வந்து கன்னியாகுமரி வந்து நீங்கள் வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அந்தமாதிரி கேரளாவிலேருந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வரீங்க. ஸோ யாராச்சும் வந்து இங்கே வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சங்குதுரை பீச் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். கிளைமேட்டுமே சூப்பராக இருக்குது, பீச்சுமே நல்லா க்ளீனாக நல்லாவே இருக்குது. ஸோ வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த பீச் வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இங்கேயே வந்து பாருங்கள், எதுவுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்னும் அங்கெல்லாம் போனால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் இவங்க என்னடான்னா வார்ன் பண்ணுறாங்க, இவங்க போகாதீங்கன்ட்டு. ஸோ அங்கே நாங்கள் போகல. நல்லா சூப்பராக இருக்குது ப்ளேஸ். செம்ம லொக்கேஷனுங்க, செம்ம வியூ பாயிண்ட். சங்குதுரை பீச் நாகர்கோவில் செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு. ஸோ நீங்களும் வந்து இங்கே வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது பிளேஸ். ஸோ ஃபைனலி வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் பண்ணி ஸோ அந்த சங்குதுரை பீச் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஜோயிலையும் வந்து வீட்டில் கொண்டு விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் திஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சுமந்த். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை பார்க்குறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.